இல்லை கங்கட்ட கூவ எல்லாம் நான் தான் உங்க நிலையில பேசுறேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோ யாரை பத்தி பேச போறோம்னா, வாரி வழங்கும் வள்ளல் நம்ம பாலா கேபிவி பாலா அவர்களை பத்தி சொன்னா அது அவரை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. ஏன்னா அவரோட புகழ் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்படிதான் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. எவ்வளவோ ஒரு வேற்று கருத்துக்கள் அந்த இதெல்லாம் தவறான வதந்திகளுக்கு அப்புறமா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு பாருங்க. வேற லெவல். யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவர் வந்து ஒரு 50 ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க இல்லையா பெண்களுக்கு, அந்த அக்காமாருக்கு வாங்கி கொடுத்தாரு. இப்போ என்னன்னா காந்தி கண்ணாடி படம் நடிச்சாரு. அந்த படத்துல வந்த சம்பளத்தை அப்படியே அந்த 50 ஆட்டோ ஓட்டுற அக்காமார்களுக்கு முதல் டியூவா சம்பளத்தை வந்து கையில கொடுத்தாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையாவே பாலானே, நீங்க எத்தனையோ பேருக்கு உதவி பண்றீங்க. ஆனா எனக்கு ஒரு உதவி நீங்க கண்டிப்பா பண்ணணும் பாலானே. அதுதான் இந்த வீடியோல கூட நான் பேசுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நல்லா இருந்தேனே, ஒரு 5 வருஷம் மட்டும் நல்லா இருந்தேன். ஒரு 35 லட்ச ரூபா வந்து என் நண்பன் ஒருத்தன் வந்து என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். நம்ப வச்சு என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு இருக்க பணத்தை பூரா இழந்து இன்னைக்கு நிற்கதியா நடுவுடன் நம்ம நின்றுட்டு இருக்கேன். நானும் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வேலைக்கு போகாமலாம் கிடையாது. வேலைக்கு போனாலும் வர்ற வருமானம் காண மாட்டேங்குது. குடும்பத்தை ஓட்ட முடியல, குழந்தைகளை படிக்க வைக்க முடியல, வீட்டு செலவு, அம்மா மருத்துவ செலவு, அந்த செலவு இந்த செலவு வந்துட்டு ஒன்றும் சமாளிக்க முடியல. அதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் என்னடா பண்ணேன்னு கேட்காதீங்க. இவ்வளோ வருஷம் என்ன பண்ணேன்னா, நான் வந்து கடனை கட்டுறதுக்கு கூட வழி இல்லாமல் போயிட்டு இருக்கேன். ஏன்னா கடன் கொடுத்தவங்க கடன் கட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. வெளியே வீட்டு விட்டு வெளியே போனாலும் சரி, கடன்காரன் எப்படா கடன் தருவேங்கிற மாதிரி இருக்காங்க. கடன் டார்ச்சர் ஒரு பக்கம் நெரிக்குது. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு கண்டிப்பாக பண்ணுங்க. பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னோட வாழ்வாதாரத்துக்கோ இல்லை ஒரு தொழிலுக்கு ஒரு வேலைக்கோ ஒரு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நான் வந்து டெவலப் பண்ணி நான் பண்ணிக்கிடுவேன் பாலாண்ணே. எத்தனையோ பேர் உதவி பண்ணுறீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உதவியை நான் பண்ணுங்கள். அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ரொம்ப ஃபினான்சியலாக எப்படின்னா, எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உதவி பண்ணுறவங்க என்னை கடன்காரன் ஆக்கிறாங்க. உதவின்னு சொல்லிட்டு, அன்பளிப்புன்னு சொல்லிட்டு, அவங்க கிடைச்ச கடன்காரங்க கணக்கு வச்சிருந்தாங்க. அதனால நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க பாலானுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம நிலைவேல் சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.